and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம எரர் ஸ்பாட்டிங் இன் பேராகிராஃப் பார்த்துட்ருக்கோம். ஒரு பேராகிராஃபில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏன் அதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறோம், அது கரெக்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த சீரீஸில் நான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான பேராகிராஃப் இது தான். இந்த பேராகிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் எங்கள் ஸ்கூலோட ரூல்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்ன்ற மாதிரி வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணேன்னா, ரொம்ப காமனாக இங்கிலீஷில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எடுத்து, ஸோ அதை வச்சு எப்படி பேராகிராஃப் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் ஃப்ரேம் பண்ண பேராகிராஃப் இது. ஸோ இதோட ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, அது ஏன் அப்படி சொல்லக்கூடாது, கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இப்படி நான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபனி ரூல்ஸ்லாம் இதில் பார்ப்பீங்க நீங்கள். ஆல்ரைட், இப்போ இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணலாம். This is the rules of my school. We call them as jail rules. The students should participate in every assembly meetings. The class leader's presentation should be different than the others. ஓகே, ஸோ இதான் எங்கள் ஸ்கூலோட ரூல்ஸ். இதை நாங்கள் ஜெயில் ரூல்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அசம்பிளி மீட்டிங்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரெண்டாவது ரூல், கிளாஸ் லீடரோட ப்ரெசன்டேஷன் வந்து மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, the class leader's handwriting should be much beautiful than the others. ஸோ கிளாஸ் லீடரோட ஹேண்ட் ரைட்டிங் மற்றவங்களோட அழகாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபனி ரூல் அதுதான். த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஆல் இஷ்யூ வித் த ஹெட்மாஸ்டர் கிட்ட தான் எல்லா இஷ்யூவையும் டிஸ்கஸ் பண்ணணும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரிப்போர்ட் டு ஸ்கூல் பிட்வீன் 8:30 AM to 9 AM. ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். ஸோ 2 ஸ்லைட்ஸ் இருந்தது. திருப்பியும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வைக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி இந்த பேராகிராஃபில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதோட கண்டினியூவேஷன். ஆல்ரைட், இப்போ கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா, திஸ் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் மை ஸ்கூல், வி கால் தெம் ஆஸ் ஜெயில் ரூல்ஸ்ன்னு இருந்தது. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் லைனே திஸ் இஸ் த ரூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ரூல்ஸ்ன்னு ப்ளூரலில் இருக்கும்போது நம்ம திஸ் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது, தீஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் மை ஸ்கூல். ஓகே, அடுத்த சென்டென்ஸில் இருக்கிறது பாருங்கள், வி கால் தெம் ஆஸ் ஜெயில் ரூல்ஸ். இங்கே ஆஸ்ன்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது, வி கால் தெம் ஜெயில் ரூல்ஸ் தான். ஸோ நிறைய பேர் ரொம்ப காமனாக பண்ணுற மிஸ்டேக், ஹீ இஸ் கால்டு ஆஸ் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா. ஓகே, ஸோ இங்கே ஆஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் கால்ட் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா. இட் இஸ் கால்ட் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். நம்ம டெஃபினேஷன்லாம் இது நிறைய படிச்சிருப்போம், கால்ட் ஆஸ். ஸோ தட் இஸ் ராங், கால்டு தான் யூஸ் பண்ணணும், கால்ட் ஆஸ் கிடையாது. அடுத்தது, த ஸ்டூடெண்ட் ஷுட் பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி அசம்பிளி மீட்டிங்ஸ். ஸோ மீட்டிங்ஸ்னு ப்ளூரலில் இருக்கிறது தான் இங்கே தப்பு, மீட்டிங்னு தான் இருக்கணும். எவ்ரி, ஈச், இந்த வேர்ட் பக்கத்தில் வர நவுன் வந்து சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும், ப்ளூரல் ஃபார்மில் இருக்கவே கூடாது. அடுத்த சென்டென்ஸ், த கிளாஸ் லீடர்ஸ் ப்ரெசன்டேஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட் தேன் தி அதர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேன் என்ற ப்ரெபோசிஷனுக்கு பதிலாக நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். அண்ட் அதர்ஸ் இங்கே ஸ்பெல்லிங் பாருங்கள், அதர் அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது. அதர்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்டில் அப்போஸ்ட்ரஃபி மட்டும். அது பொசஷனை குறிக்குது, அதாவது மற்றவர்களுடைய இதிலிருந்து இவங்களோடது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். யாரோடது? கிளாஸ் லீடரோடது. கரெக்டாக, கிளாஸ் லீடர்ஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா கிளாஸ் லீடருடைய ப்ரெசன்டேஷன். அதர்ஸ் போட்டு அப்போஸ்ட்ரஃபி போடும்போது மற்றவர்களுடையதிலிருந்து இவருடையது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவர்களுடையதை விடன்னு சொல்லும்போது நம்ம டிஃப்ரெண்ட் தேன் யூஸ் பண்ணணும்னு தோணும். பட் டிஃப்ரெண்ட் தேன் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தான். அடுத்தது, த கிளாஸ் லீடர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி மச் பியூட்டிஃபுல் தேன் தி அதர்ஸ். ஸோ இங்கேயும் அதர்ஸ் ஸ்பெல்லிங். அண்ட் வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மச் பியூட்டிஃபுல்னு மட்டும் சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கே நம்ம தேன் யூஸ் பண்ணியிருக்கோம். தேன் அப்படின்னாவே கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லையா? அப்போ முன்னாடி ஒரு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் இருக்கணும். மச் மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு போடணும். திஸ் இஸ் மச் பெட்டர் தேன் தேட். ஸோ தேனுக்கு முன்னாடி பெட்டர்ன்ற கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் இருக்குது. கரெக்டாக? பட் மச் பியூட்டிஃபுல்னு சொல்லும்போது பியூட்டிஃபுல்லர்னு சொல்ல மாட்டோம், மோர் பியூட்டிஃபுல்னு தான் சொல்லுவோம்ல. அதனால் மோர் பியூட்டிஃபுல், மச் மோர் பியூட்டிஃபுல் தேன் தி அதர்ஸ். ஓகே, அடுத்தது, தி ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஆல் இஷ்யூ வித் த ஹெட் மாஸ்டர். ஸோ இதில் 2 மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் அப்படின்ற வேர்ட் சொல்லும் போது நம்ம அபவுட்ன்ற ப்ரெபோசிஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்கஸ் ஆல் இஷ்யூஸ்ன்னு வரணும். ஓகே, ஆல்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது த ஃபாலோவிங் நவுன் ஷுட் பி இன் ப்ளூரல்.
all issues with the headmaster. Okay, the students must discuss all issues with the headmaster. அடுத்தது லாஸ்ட் ஒன், the students should report to school between 8:30 a.m. to 9 a.m. இருக்கு. என்ன மிஸ்டேக் இதில்? எப்போவுமே பிட்வின்ன்ற ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணும்போது நடுவில் கன்ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டாக தான் இருக்கணும், டூவாக இருக்கவே கூடாது. ஷுட் பி த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரிப்போர்ட் டு ஸ்கூல் பிட்வீன் 8:30 a.m. and 9 a.m. அப்படி தான் இருக்கணும். ஸோ பொதுவாக பிட்வின் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டைம் சொல்லும்போது மட்டும் பிட்வின் 2 போட்டுருவோம். நிறைய பேர் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மிஸ்டேக் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பிட்வீன் 8:30 a.m. and 9 a.m. ஃப்ரம் 8:30 a.m. to 9 a.m. சொல்லலாம். 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் டு யூஸ் பண்ணலாம். பட் நாட் பிட்வீன் டூ. பிட்வீன் அண்ட் தான் எப்போவுமே கரெக்ட். ஓகே, ஸோ யூஸ்வலி நம்ம கரெக்டாக தான் சொல்லுவோம். பட் டைம் வரும்போது தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல் ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த வெரி எண்ட். ஐ வில் see you all in the next lesson. Till then, take care and bye.